ஹசரத்தை பற்றி பல விஷயங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பார்த்த இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, அவங்ககிட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆர்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களெல்லாம் நான் வந்து செருப்பு கழட்டி விடும்போது கூட ஒரு மாதிரி கோணலாம் இருந்தால் அதை அனுமதிக்க மாட்டாங்க. அது சரியாக முறைப்படி கரெக்டாக ஜோடியாக பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒன்று இப்படி கோணமானலாம் இருந்தால் அது பிடிக்காது. ஆனால் அவங்களுடைய டேபிளில் பக்கத்தில் இருக்கும், அவங்க ஈஸி சேரில் உட்காந்துருப்பாங்க. அந்த சேரில் வந்துட்டு பல விஷயங்கள் இருக்கும். சிகரெட் இருக்கும், சிசர்ஸ் இருக்கும், அந்த ஃபில்டர் இருக்கும், சாவி கொத்து இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலையில் இருக்கும். அதை பார்த்தா அதில் ஆர்டரே தெரியாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் சாவி எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கும், ஃபில்டர் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கும், சாவி ஒவ்வொன்றும் அந்தந்த பொருள் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும். ஸோ தெர் இஸ் ஆர்டர் இன் டிஸ்ஆர்டர். சி மெயின்டைன்ஸ் ஆர்டர், பட் மேலட்டம் பார்த்தா அதில் டிஸ்ஆர்டர் இருக்கும். பட் அவங்க வந்துட்டு ஆர்டருக்கு முக்கியம் கொடுத்தாங்க, பர்ஃபெக்ஷனுக்கு ஆர்டருக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்துறாங்க. அல்லாஹ் வந்துட்டு படைக்கும் போது ஒரு பர்ஃபெக்ஷனோட க்ரியேட் பண்ணான். அவன் கிரியேட்டர், நீயும் க்ரியேட் பண்ணு. ஹீ இஸ் எ கிரியேட்டர், யூ ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட், யூ டு கிரியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீ மெயின்டைன்ஸ் பர்ஃபெக்ட், யூ டு மெயின்டைன் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டையும், அல்லாஹ்வுடைய ஆட்ரிபியூட்டை நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு வெளிப்படணும்னு சொன்னாங்க. அதில் முக்கியமான விஷயம் ஆர்டர். இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து நம்ம வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க.